அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது ஐப்பசி மாத பௌர்ணமி சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். ஐப்பசி மாதம் 2024 பௌர்ணமி ஐப்பசி மாதத்தின் கடைசி நாளான நவம்பர் 15 வெள்ளிக்கிழமை அன்று வருகிறது. பௌர்ணமி திதி வெள்ளிக்கிழமை அதிகாலை 3 மணிக்குத்தான் துவங்குகிறது. அசைவம், வெங்காயம், பூண்டு போன்ற தாமச குணம் கொண்ட உணவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடாது. மது போன்ற போதைப் பொருட்களை உட்கொள்ளக்கூடாது. நகங்கள் மற்றும் முடியை வெட்டக்கூடாது. பௌர்ணமி அன்று சந்திர கிரகணம் வந்தால் அன்று சுப காரியங்கள் எதுவும் செய்யக்கூடாது. பௌர்ணமி என்று வீட்டில் ஏகாசி தேங்காய் கொண்டு வந்தால் லக்ஷ்மி தேவி விரைவில் மகிழ்ச்சி அடைவார்கள். லக்ஷ்மி தேவிக்கு தேங்காய் மிகவும் விருப்பமானது என்று கூறப்படுகிறது. தேங்காய் இருக்கும் வீட்டில் லக்ஷ்மி தேவி வசிக்கிறாள். அவள் இருக்கும் வீட்டில் வறுமை வராது. சாவன் பௌர்ணமி என்று உங்கள் வீட்டில் தேங்காய் கொண்டு வந்து செல்வது நல்ல. பௌர்ணமி திதியில் பிறந்தவர்கள் அதே திதியில் பிறந்தவர்களை திருமணம் செய்யதால் பாதிப்பு ஏற்படுவதில்லை. இதேபோல் அமாவாசை திதியில் பிறந்தவர்களும் அதே திதியில் பிறந்தவர்களும் திருமணம் செய்து கொள்ளாமல் நல்லதாக திருமணம் செய்து கொள்ளலாம். ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தின் போது சந்திரன் பூமிக்கு நெருக்கமாக வந்து அதிக பொலிவுடன் தோன்றுவான். திங்கள் கூடியவருக்கு மதி முழுமையான ஒளியுடன் இருக்கும். இந்த நாள் சிறப்பு வழிபாடு செய்வதுதானே சிறப்பாக இருக்கிறது. நவகிரகங்கள் சந்திரனுக்குரிய தானியம் அரிசி என்பதால் அன்ற சிறப்பு வழிபாடாக சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் செய்யப்படுகிறது. ஐப்பசி பௌர்ணமி நாளில் பரம்பொருள் சிவனை தரிசித்தால் சொர்க்கத்திற்கு போகும்போது சோறு கிடைக்கும். ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்துக்கு மட்டும் தனி சிறப்பு உண்டு. அன்றுதான் சந்திரன் தனது சாபம் முழுமையாக தீர்ந்து 16 கலைகளுடன் முழு பொலிவுடன் தோன்றுகிறான். ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தின் போது சந்திரன் பூமிக்கு நெருக்கமாக வந்து அதிக பொலிவுடன் தோன்றுவார். திங்கள் முடிசூடியவருக்கு மதி முழுமையான ஒளியுடன் இருக்கும். இந்த நாள் சிறப்பு வழிபாடு செய்ய வேண்டும். நவகிரகங்களில் சந்திரனுக்குரிய தானியம் அரிசி என்பதால் அன்று சிறப்பு வழிபாடாக பாரம்பரிய சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் தமிழகத்தில் அனைத்து சிறந்த கோவில்களிலும் செய்யப்படுகிறது. இந்த அன்னாபிஷேகத்தை தரிசனம் செய்வது, உணவை சாப்பிட்டால் அன்னதோஷம் அன்னத்வேஷம் நீங்கும். ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்துக்கு மட்டும்தான் தனி சிறப்பு உண்டு. அன்றுதான் சந்திரன் தனது சாபம் முழுமையாக தீர்ந்து 16 கலைகளுடன் முழு பொலிவுடன் தோன்றுகிறான். பரம்பொருள் சிவபெருமான் அவர்கள் அன்ன வடிவத்தில் அருள் பொழிகிறார். சிவபெருமான் இல்லாமல் எதுவும் இல்லை. உணவளித்து நம்மை வாழ வைக்கும் பரம்பொருள் சிவபெருமானுக்கு நன்றி கடனாக அன்னாபிஷேகத்தை செய்கிறார்கள். இந்த நாட்களில் சந்திரனுக்கு உகந்த தானியம் அரிசி. அதனால் சந்திரனுக்கு சாப விமர்சனம் அளித்த பாரம்பரிய சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் இந்த பௌர்ணமி நாளில் சிறப்பாக செய்யப்படுகிறது. அன்னாபிஷேகம் செய்வதனால் அதனை தரிசிப்பதாலும் வாழ்வில் உணவு பஞ்சம் என்றுமே ஏற்படாது. எந்தவித தோஷங்களும் நெருங்காது. சொர்க்கத்திற்கு போகும் வரை சோறு தட்டுப்பாடு என்பது வராது என்பது நிச்சயமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தின் போது சந்திரன் பூமிக்கு நெருக்கமாக வந்து அதிக பொலிவுடன் தோன்றுவது சிறப்பம்சமாகும். நவகிரகங்கள் சந்திரனுக்கு உரிய தானியம் அரிசி என்பதால் அன்ற சிறப்பு வழிபாடாக பாரம்பரிய சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் செய்யப்படுகிறது. இந்த அன்னாபிஷேகத்தை தரிசனம் செய்து உணவை சாப்பிட்டால் அன்னதோஷம் அன்னத்வேஷம் நீங்கும். அன்னபூரணி சிவபெருமானுக்கு அன்னமிட்ட தினம் ஐப்பசி மாத பௌர்ணமியாகும். அதனால்தான் சிவபெருமானுக்கு ஐப்பசி பௌர்ணமி தினத்தில் அன்னாபிஷேகம் செய்யப்படுகிறது. அன்னபூரணி சிவபெருமானுக்கு அன்னம் இட்ட தினம் இந்த ஐப்பசி மாத பௌர்ணமி தினம். அதனால்தான் சிவபெருமானுக்கு மிக சிறந்த அன்னாபிஷேகம் இந்த கோவில்களில் நடைபெறுகிறது. ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தில் அன்னாபிஷேகம் செய்யப்படுகிறது. 27 நட்சத்திரங்களில் பௌர்ணமிக்கும் 12 நட்சத்திரங்களுக்கும் முக்கிய தொடர்பு உண்டு. சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரம் தொடங்கி பங்கின முத்திரம் வரை பௌர்ணமிக்கும் நட்சத்திரத்திற்கும் நெருங்கிய தொடர்பு. பௌர்ணமி வழிபாடு என்பது புராண காலத்திலும் பண்டைய காலத்திலும் இருந்து வழியாக தொடர்ந்து கொண்டு நடந்து வருகிறது. இந்த பௌர்ணமி வழிபாடு அன்னம் பாலிக்கும் அந்த அன்னபூர்ணியை தனது வாம பாகத்திலேயே கொண்ட அந்த மாதொரு பாகனை அன்னாபிஷேகம் செய்து வழிபடுவதால் உலகில் பஞ்சம் வராது என்பது ஐதீகம்.
பௌர்ணமியில் ஆலயங்களில் சக்தி வழிபாடு மேற்கொள்ளப்படுகிறது. அம்மன் கோவில்களில் சிறப்பு பூஜைகள் செய்யப்படுகின்றன. அம்மன் கோவில்களில் விளக்கு பூஜை, அன்னதானம் நடைபெறுகின்றன. பலர் தங்களின் வீடுகளில் சத்யநாராயண பூஜை செய்கின்றனர். ஐப்பசி என்று சிவ தரிசனம் செய்தால் கோடி சிவ தரிசனம் செய்ததற்கு சமமாகும். சிவன் அபிஷேக பிரியன். மொத்தம் 16 பொருட்களால் அவரை அபிஷேகம் செய்யலாம். அவற்றுள் ஒன்றுதான் சுத்த அன்னம். சிவபெருமானுக்கு அன்னத்தால் அபிஷேகம் செய்வது உச்சநிலை சிறப்புடையதாகும். பௌர்ணமியில் கிரிவலம் செய்வது சிறப்பானதாகும். அதிலும் அண்ணாமலையார் கோவிலில் இந்த கிரிவலம் மேற்கொண்டால் மிக சிறப்பானதாக பார்க்கப்படுகிறது. போகரின் குருநாதர், அதாவது காலங்கிநாதர் அவருடைய கோயில் சித்தர் கோவிலிலும் மிக சிறப்பாக இந்த நாட்களில் பௌர்ணமி என்று கிரிவல பூஜை நடைபெறுகிறது. மனதிற்கு அமைதியும் உடலுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும் இந்த பௌர்ணமி நாளில் கிரிவல பாதை. அறிவியல் ரீதியாக பார்த்தால் பூமி மற்றும் சந்திரன் சுழற்சியால் சந்திரன் ஒளி பெறும் பகுதி முழுவதுமாக பூமிக்கு தெரியும். அந்த நாளே பௌர்ணமி ஆகும். அமுது படைக்கும் அந்த ஆண்டவனுக்கு அமுது படைக்கும் விழா இந்த பௌர்ணமி விழாதான். அதுதான் அன்னாபிஷேகம். சிவபெருமான் அன்னம் பரம்பொருள். அவனது பிரதிபீடமே அனைத்து சீவராஜிகளுக்கும். இரண்டு மேலுள்ள அபிஷேகம் அன்னப்பேர்வையால் ஐயன் அக்னிமுகமும் புறமும் குளிரும் போது எல்லா ஜீவராசிகளுக்கும் அவனது பேருட்கருணையால் குளிர்வது இயற்கையானதானே. அன்னத்தின் சிறப்பு. ஆகாயத்தில் பிறந்த காற்றின் துணையுடன் தீ எரிகின்றது. நிலத்தில் விளைந்த நெல் அரிசியானது அரிசி நீரில் மூழ்கி தீயில் வெந்து அன்னமாகிறது. எனவே அன்னமும் பஞ்சபூதங்களின் சேர்க்கை. இந்த அன்னாபிஷேக நிகழ்ச்சியில் ஆண்டவன் மேனி முழுவதுமாக தழுவி அவனை அகப்படுத்தி அடைக்கலமாகின்றது. அதன் மூலம் ஐம்பூதங்களும் அவனுள் அடக்கம் என்பது புலனாகிறது. ஐப்பசி மாத பௌர்ணமி என்று சகல சிவாலயங்களையும் செயலாட்சியின் போது பரம கருணை கடலாலயம் ஐயன் சிவபெருமானின் அருவுருமான லிங்கத்தின் திருமேனிக்கு அன்னாபிஷேகம் செய்யப்படுகிறது. பௌர்ணமி என்று சந்திரன் தனது 16 கலைகளுடன் பூரண சபாக்கியுடன் விளங்குகிறான். அன்று அவனை கலை அமிர்த கலையாகும். அத்தகைய ஐப்பசி பௌர்ணமி என்று அறுவடையான புது நெல்லை கொண்டு அன்னம் படைத்து பாரம்பொருள் சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் செய்து பக்தர்கள் போஜனம் அளிப்பது பெரும் புண்ணியத்தை தரவல்லதாகும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.